ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அற்புதமான காலை வேளையிலே இந்த யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலே பிதாவகையினுடைய தயவினாலும் பரிசுத்தருடைய ஒத்தாசையோடும் இதனால் வரை நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இம்மட்டும் காத்த எபனேசர் இனியும் உங்களை காத்து வழிநடத்துவார். கலங்காமல் இருங்கள், ஆண்டுடைய வார்த்தையில தியானமாயிருங்கள், தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நீங்கள் சும்மா இருங்கள் என்று சொன்னால் சில பேர் சொன்ன சும்மா இரு கர்த்தனுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது, சும்மா இரு என்றால் ஆவியினுடைய காரியங்களில் அமைதியாக வேத வசனம் ஜெபத்தில் அமைதியாக இருக்கும் பொழுது, அதாவது நாம் முயற்சி எடுக்காமல் ஆவியினுடைய காரியங்களில் ஆவிக்குரிய காரியங்களில் தேவனை தேடுகிற காரியங்களில் நாம் இறங்கி இருக்கும் பொழுது தேவன் கிரியை செய்வார். சும்மா இருத்தல் என்பதற்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, ஆவியில் இணைந்திருங்கள், தேவனோடு கலந்திருங்கள், தேவனை நினையுங்கள் என்ற அர்த்தம். அந்த வகையில் இந்த நாட்களில் நாம் சும்மா இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை அதிகமாக கேட்போம், தியானிப்போம். இந்த வாரத்திலே சாத்தானின் தந்திரங்கள் என்ற செய்தி தொடரை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். முதலாவது ஜெபத்தில் சாத்தானின் தந்திரங்கள் பார்த்தோம், வேத வாசிப்பில் சாத்தானின் தந்திரங்கள் பார்த்தோம், அதே போல பணத்தில் சாத்தானின் தந்திரங்களை பார்த்தோம், சபை ஐக்கியத்தில் சாத்தானின் தந்திரம் என்று பார்த்தோம். அன்பான கர்த்தர்களே, இன்றைக்கு குடும்பத்தில் சாத்தானின் தந்திரங்களை நாம் பார்க்க போகிறோம். மீண்டும் ஒரு சொன்ன காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஸ்ரீலங்காவை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு போதகர் லலித் மண்டிஸ் என்பவர் இப்படியாய் சொன்னார். என்ன, உங்கள் குடும்பத்துக்குள் நடக்கிற சின்ன பிரச்சனைக்குள் பெரிய சாத்தான் மறைஞ்சிருப்பான், கவனமாயிருங்கள் என்று ஒரு முறை அவர் சொன்னார். அற்புதமான வார்த்தை இது. குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்பானவர்களே. தேவன் குடும்பத்தை குறித்து அதிகமாக சொல்லியிருக்கிறார். அவர் வெறும் ஆதாமை மட்டும் உருவாக்கவில்லை, ஏவாளையும் சேர்த்து குடும்பமாக தேவன் தீர்மானம் பண்ணினார். தேவன் தம்முடைய திட்டத்துக்கு குடும்பமாக பிள்ளைகளை தேர்ந்தெடுக்கிறார், குடும்பங்களை உள்ளே இணைக்கிறார், பயன்படுத்துகிறார். குடும்பங்களை தேவன் அதிகமாக நேசிக்கிறார். அந்த குடும்பம் என்கிற அந்த உள்கட்டமைப்பை கொண்டு வந்தவரே தேவன் தான். அதனுடைய இருத்தில் இருந்த ஒரு அற்புதமான விஷயம். வேதம் சொல்லுகிறது, பரலோகம் ஒரு குடும்பம் என்று வேதம் சொல்லுகிறது. முழு குடும்பத்துக்கும் காரணராகிய அவர் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஸோ ஃபேமிலி என்பது தேவனுடைய அற்புதமான ஒரு வடிவமைப்பு. அதை நாம் அற்புதமாய் காத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு குடும்பங்கள் பல நிலைகளில் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குடும்ப உறவுகள் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இருந்த குடும்பத்தினுடைய அந்த அன்பு சமாதானம் இன்றைக்கு இல்லை என்பது வேதனைக்குரிய விஷயம். அண்ணன் தம்பி அன்பு, அப்பா அம்மாவை கவனிக்கிறது இன்றைக்கு இல்லை. அந்த நாட்களில் வயதானவர்கள் வீட்டில் இருப்பதை பாக்கியமாக நினைத்தார்கள். ஒவ்வொரு கிராமங்களிலும் தெருக்களிலே முனைகளிலே வயதானவர்கள் அமர்ந்திருப்பார்கள், திண்ணைகளிலே, டீ கடை பெஞ்சுகளில். இன்னைக்கு வயதானவர்கள் ரோட்டு ஓரங்களிலேயும் பிச்சர்களிலே இருக்கிறாங்க. என்ன காரணம்? அவளை கவனிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லை. அந்த குடும்பம் என்கிற கட்டமைப்பு உடைந்து விட்டது. சொத்துக்காக அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறது, அக்கா தங்கச்சி அடிச்சுக்கிறது, செஞ்சாதான் அக்கா தம்பி, அண்ணன் தம்பிங்கிற ஒரு கொடூரமான நிலை வந்து இன்றைக்கு உறவுகள் பிரிக்கப்பட்டுருச்சு. இன்னும் சொல்ல போனால் ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை, ரெண்டு பிள்ளை, அவ்வளோதான். சில பேர் ஒரு பிள்ளை போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது அன்பானவர்களே, குடும்பம் என்கிற அந்த கட்டமைப்பை பிசாசு முழுவதும் உடைச்சிட்டான். ஆதாம் ஏவாள் முதல் குடும்பத்துக்குள்ள கை வச்சான், ரெண்டாவது யோசேப்பு மரியாள் அந்த குடும்பத்துக்குள்ள கை வச்சான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பத்திற்குள்ளும் சாத்தான் நுழைஞ்சிடாதபடி தேவ பரிசுத்தத்தால் நிரப்பப்பட்ட குடும்பமாய், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிற குடும்பமாய், பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட குடும்பமாய் நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே இந்த குடும்பத்தில் சாத்தானின் தந்திரங்கள் என்கிற அவருடைய வார்த்தைக்குள்ள நாம் செல்வோம். அப்படி போகிறதுக்கு முந்தி இதை சம்பந்தப்பட்ட வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5ஆம் அதிகாரம், அதிலே கணவன் மனைவி குடும்பத்தை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக எழுதியிருக்கிறான். அதை நான் படிக்கிறேன். நீங்கள் ஆயத்தமாய் வந்திருப்பது நம்புகிறேன். வேதாகமம் மற்றும் நோட் புஸ்தகத்தோடு வந்திருப்பேன் நம்புகிறேன். நீங்கள் அதை குறித்து கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் நாம் வாசி கேட்போம். மனைவிகளே, கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். ஃபேமிலியை பற்றி சொல்லும் போதே முதல்ல மனைவி பற்றி தான் சொல்கிறான். ஏன்னா ஒரு குடும்பத்தில் தாய், அம்மா அல்லது மனைவி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. வேதம் சொல்லுகிறது, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி உள்ள ஆண் அல்ல. ஒரு குடும்பத்தில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் பெண்கள். ஒன்று அம்மாவாக இருக்கும், இல்லை மனைவியாக இருக்கும். இவங்க இல்லைன்னா அந்த குடும்பமே இல்லை. ஆண்களை நினச்சிட்டு இருக்காதீங்க நான் தான் அப்படின்னு கிடையாது. நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும், என்ன திறமையானதாக இருந்தாலும், வெளியில் எவ்வளோ நீங்கள் ஃபேமஸாக இருந்தாலும், பெண்கள் குடும்பத்தை நடத்துனா அந்த குடும்பமே ஒன்றும் இல்லை. அடிக்கடி நான் சொல்வேன், ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண் தன் பிள்ளையை வளர்க்க முடியும்.
ஆனால் ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆண் தன் பிள்ளையை வளர்க்கவே முடியாது. அவ்வளவு கடினமான வாழ்க்கை. குடும்பம் என்கிற அந்த நல்ல விஷயத்துல தேவன் பெண்களை, ஸ்திரீகளை, மனைவிகளை முன்னிலைப்படுத்துகிறார். அதான் பவுல் முதல்ல அதை எழுதுறான். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். 23ஆம் வசனம், கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான், அவரே சரீரத்திற்கு இரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே 25ஆம் வசனம் 5:25 புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதும் கரைதறி முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்குள்ளாக நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னிலே தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தில் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கு அவருடைய எலும்புகளுக்கு உரியவர்களாயும் இருக்கிறோம். நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல மனைவி, கணவன், குடும்பங்கிறத பற்றி ரொம்ப அழகாக பவுல் எழுதிட்டே வர்றாரு. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா 31ஆம் வசனம், இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றி சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவுள். 22ஆம் கவனிங்க, 22ஆம் வசனத்தில் மனைவின்னு ஆரம்பிச்சு எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அந்த குடும்பத்தை பற்றி சொல்லி முடிக்கும் போது 33ஆம் வசனத்தில் கடைசியில் மனைவி அப்படின்னு முடிக்கிறார். மனைவியில் ஆரம்பித்து மனைவியில் முடிக்கிறார். ஸோ குடும்பத்தில் மனைவியுடைய பங்கு ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நான் அடுத்த ஒரு காணொலியில் நல்ல மனைவியாய் மாறுவது எப்படி நான் பேசுவேன். அது ஒரு டாபிக் நான் உங்களை பேசுவேன். இப்போ நம்ம ஃபேமிலியை பற்றி பார்ப்போம். அன்பானவர்களே, இந்த குடும்பத்தில் சாத்தானின் தந்திரங்கள் அப்படிங்கிறது குறித்து இன்றைக்கு நான் உங்களுக்குள்ள நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒரு 18 பாயிண்ட் நான் சொல்ல போகிறேன். கவனமாக கேளுங்க. இது சபையில் பேசுகிறோமா விவரமாக விவரித்து பேச முடியாது. நேரங்கள் மிக குறைவு. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே முடிக்கிறோம். சில பேர் ஏன் பாஸ்டர் 15 நிமிஷம் பேச மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. 15 நிமிஷம் தான் நீங்கள் கத்திர வார்த்தை கேட்க முடியுமா? ஏன் ஒரு நாள் அரை மணி நேரம் கேட்க முடியாதா? சரி, இருந்தாலும் நம்முடைய தரிசனத்தை நாம் மாற்றிக்கொள்வதில்லை. தினமும் ஒரு அரை மணி நேரம் 25 நிமிஷத்துக்கு 30 நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் அதை ஒளிபரப்புகிறோம். நீங்கள் என்ன ஒரு 15 நிமிஷம் கேட்டுக்கோங்க, சரியா? கோச்சிக்காதீங்க. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலே குடும்பத்தில் சாத்தானின் தந்திரங்கள் எப்படி பாஸ்டர்? நம்பர் 1, அளவுக்கு மிஞ்சி தேவையில்லாமல் பேசுவது. இது குடும்பத்துக்குள்ள இருக்கிற சாத்தானின் தந்திரங்கள் மிகப்பெரிய. அளவுக்கு மிஞ்சி தேவையில்லாமல் வசனம் சொல்லுது, கவனிங்க. வம்பும் புத்தியினமான பேச்சு பரிகாசமும் தகாது, சோத்திரம் செய்தலை தகும். நீதிமொழியில் 13:3 தன் வாயை விரிவாய் திறக்கிறவன் கனவீனம் அடைவான், கலக்கம் அடைவான். ஒரு குடும்பத்துக்குள்ள அன்னெசரி டாக், அதாவது அளவுக்கு மிஞ்சி தேவையில்லாமல் பேசாதீங்க. என்னதான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிள்ளைங்களாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மிஞ்சி தேவையில்லாமல் பேசுவது அங்கே பிரச்சனை கொண்டு வந்து விட்டுரும். அது சாத்தான தந்திரங்கள். உரிமை என்கிற பெயரில், பாசம் என்கிற பெயரில் எனக்கு உரிமை இல்லை பேசுறதுக்கு, நம்ம ஹஸ்பண்டு தானே, நம்ம ஒய்ஃபு தானே, நம்ம பிள்ளைங்க தானேன்னு சொல்லி அளவுக்கு மிஞ்சி தேவையில்லாமல் நீங்கள் பேசும்போது அங்கே சாத்தான் நுழைவான். ஏன் பாஸ் எப்படி சொல்கிறீங்க? நீதிமொழிகள் சொல்கிறது 10ஆம் அதிகாரம், சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. எந்த உறவாக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சி தேவையில்லாமல் பேசுவது உடையும். எக்ஸப்ட் காட். நீங்கள் ஆண்டவற்றை மட்டும்தான் அளவுக்கு மிஞ்சி மனம் திறந்து பேசலாம், அவர் ரசனையாக ஏற்றுக்கொள்வார். எந்த விதம் மனித உறவுலையும் அளவு இருக்கு. மனிதன் என்றாலே அவன் அளவுக்கு உட்பட்டவன், அந்த அளவை மீற முடியாதவன். அதை மனசுல வைங்க. மனிதன் என்பவன் அளவுக்கு உட்பட்டவன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே அளவுக்கு மிஞ்சி தேவையில்லாமல் பேசுவது குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாகும். ரெண்டாவது என்னன்னா, அளவுக்கு மிஞ்சி எதிர்பார்ப்பது. ஒரு கணவன்கிட்டையோ மனைவிகிட்டையோ ஒரு அளவு தான் எதிர்பார்க்க முடியும். சில வீடுகளில் மனைவிட்ட வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. டீயை போடு, காப்பியை போடு, தண்ணி கொண்டா,
துண்டை கொண்டா, அதை கொண்டா. மனைவினா பாத்ரூம் குளிக்கும் போது துண்டும் கொண்டு வரணுமா? ஏன்பா கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்த? ஜட்டி கூட கலக்காம குளிச்சுட்டு இருந்தாலும் நீ, துண்டு கூட இல்லாமல் கையிலே தொண்டிட்டு வந்தாலும் நீ. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அதிகாரம் பறக்குது. துண்டை கொண்டா. ஏன்பா பாத்ரூம் கூட துண்டு கொடுக்க முடியாதா? நிறைய ஆண்கள் திருந்தி கொள்ளுங்கள். அதெல்லாம் அளவுக்கு மிஞ்சி எதிர்பார்க்கறது. ஏன் குளிக்கிட்டு துண்டு போக மாட்டியா? ஏன்பா தெளிவாக தானே இருக்கிற? காலையில் ஒன்றும் குழப்பம் இல்லைல்ல? காலையில் குளிக்க துண்டை கொண்டா. அதெல்லாம் குடும்ப தலைவனா செய்யணும். பாத்ரூமில் போயிட்டு சோப்பு இருக்கான்னு கத்துறது. ஏன் சோப்பு பண்ணி வாங்கி போடலையா? முதல்ல பாத்ரூமா பாருப்பா. பாத்திரத்தில் சோப்பு இருக்கா, பேஸ்ட் இருக்கா, ப்ரஷ் இருக்கா? இதெல்லாம் அளவுக்கு மிஞ்சி எதிர்பார்ப்பது இது ரொம்ப குடும்பங்களில் குழப்பத்தை உண்டாக்கும். அதே போல் ஹஸ்பண்டாக இருந்தாலும் அவர் சம்பாதிக்கிறதா இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சி எதிர்பார்க்கணும். நம்ம ஹஸ்பண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செய்ய சொல்கிறோம். அது ஒரு நல்லா இருக்காது. எங்கள் அக்கா வீட்டுக்கு அப்படியே சக்கரை வாங்கி கொடுத்துட்டுவாங்க. எங்கள் அக்கா பையனுக்கு அப்படியே டியூஷனில் விட்டுவாங்க. நிறைய பேர் தன்னுடைய கணவனை கூட அளவுக்கு மிஞ்சி எதிர்பார்க்கறது குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா அளவுக்கு மிஞ்சி உரிமை எடுப்பது. நீதிமொழிகள் 25:16-17 சொல்லுது, தேனை கண்டுபிடிச்சா மட்டாய் சாப்பிடு, மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணும். அளவுக்கு மீறி உரிமை எடுக்காதீங்க, அது நல்லதில்லை. என்னதான் இருந்தாலும் அளவுக்கு மீறி உரிமை எடுக்காமல் இருப்பது நல்லது. அதுதான் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும். யோவான் 2:4 பார்த்தீங்கன்னா அந்த அம்மா தான் மகன் தானே அப்படின்னு உரிமை எடுத்தாங்க. அவர் சொன்னார், சிறிய உனக்கு எனக்கு என்னன்ட்டார், ஒரே வார்த்தையை முடிச்சிட்டார். அது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் அளவுக்கு மிஞ்சி உரிமை எடுப்பதும் கொஞ்சம் கவனத்துக்குரிய விஷயம். நான்காவது பார்த்தீங்கன்னா அளவுக்கு மிஞ்சி வேலைகள் செய்வது அது குடும்பத்துக்கு நல்லதில்லை. நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். ஓவர் ஒர்க் லோடு, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அது குடும்பத்தில் இருக்கிற சாதாரணத்தினர்கள். நல்லா இப்போ ஆண்கள் கவனிங்க, உங்கள் மனைவிகள் அளவுக்கு அதிகமான வேலைகளை செய்யும் பொழுது அது உங்களுக்கு தான் ஆபத்து. உங்கள் மேலே இருக்கிற அஃபெக்ஷன் குறைஞ்சி போயிடும், உங்கள் மேலே இருக்கிற அன்பு குறைஞ்சிடும். ஆண்கள்லாம் கவனிங்க, மனைவி அப்படின்னா ஏதோ வாங்கிட்டு வந்த வாஷிங் மிஷினு மிக்சி கிரைண்டர்னு நினைக்கக்கூடாது. அப்படியே அடுக்கிட்டே போகிறது. அளவுக்கு மிஞ்சி வேலைகள் நல்லதில்லை குடும்பத்துக்குள்ளே. அது குடும்பத்துக்குள்ள சாத்திரான தந்திரமாக மாறி போயிடும். கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அன்பான பிள்ளைகளே, ஐந்தாவதாக ஒரு வேளையாவது கணவன் மனைவி பிள்ளைகள் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடும் பழக்கம் இருக்கும். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உட்காந்து சாப்பிட்றது. தயவுசெய்து சொல்கிறேன், டிவி பார்த்துட்டு சாப்பிட்ற பழக்கத்தை நிறுத்துங்க. நான் அதை ஆரம்பத்தில் நானும் செஞ்சுருக்கிறேன், அதை நிறைய குறைச்சிட்டேன். ஏன்னா டிவி பார்த்துட்டு சாப்பிடும்பொழுது பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிட்ருவீங்க. 1 2 தட்டில் பூச்சி விழுவுதா கொசு விழுவுதான்னு தெரியாது. ஓகேவா? அளவுக்கு மீறி சாப்பிடுவீங்க. அந்த எமோஷனல் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு. மூக்கில் ஏறி மூக்கு அடைச்சிக்கும். அதனால் நீங்கள் முதலாவது அந்த சாப்பிடும்போது டிவி பார்த்து நிப்பாட்டிருங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம், ஒரு வேளையாவது நீங்கள் எவ்வளோ பிஸியஸ்ட்டு ஃபேமிலியாக இருந்தாலும் ஒரு வேளையாவது குடும்பமாக உட்காந்து சாப்பிடுங்க. வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 128:3, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளாய், உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும். ராஜாக்கள் காலத்தில் பாருங்க, சவுல் சாப்பிடும்போது கேட்பான் தான் வாழ பார்த்தீங்கன்னா தாவீதுன்னு. குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டாங்க. குடும்பமாக சாப்பிட்றது ஒரு ஆசீர்வாதம். நிறைய குடும்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. இல்லை, ஒரு நாளில் ஒரு வேளையாவது நீங்கள் குடும்பமாக அமர்ந்து சாப்பிடணும். அது ரொம்ப நல்லது. கணவன் மனைவி பிள்ளைகள் ரொம்ப நல்லது. அதே போல் கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரு வேளையாவது ஒன்றா அமர்ந்து சாப்பிடும்போது அது மிகுந்த ஆசீர்வாதத்தை உண்டாக்கும், சமாதானத்தை உண்டாக்கும், ஒரு பாதுகாப்பு உணர்வை உண்டாக்கும், ஒரு சப்போர்ட் இருக்குங்கிறது தெரியும். அது ஒரு மனம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது ஒரு மனம் பலம் அபிஷேகத்துக்கு சமம். ஸோ இதை கேட்டுக்கொண்டு நீங்கள் யாராக இருந்தாலும் குடும்பமாக அமர்ந்து ஒரு வேளையாவது குடும்பமாக அமர்ந்து சாப்பிட்ற பழக்கத்தை வைங்க. என்னதான் பசிச்சாலும் முன்னாடி சாப்பிட்றேன் பின்னாடி சாப்பிட்றேன் நான் அப்புறம் சாப்பிட்றேன் அந்த பழக்கத்தை வைக்காதீங்க. ஒன்றாக அமர்ந்து ஒரு வேளையாவது சாப்பிட்ற பழக்கம் ரொம்ப நல்லது. அது இல்லாமல் இருக்கிறது கெட்ட பழக்கம், சாத்தானை தந்துடும். ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்து சாப்பிட்றது, நினைச்ச நேரத்தில் சாப்பிட்றது இல்லை. ஒரு வேளையாவது கணவன் மனைவி குடும்பம் பிள்ளைகளாக அமர்ந்து சாப்பிட்ற பழக்கத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அது இல்லாத இருக்கிறது சாத்தானை தந்துடும். விளங்கிட்டீங்களா? அடுத்து 6வது, ஒருவர் வீட்டை ஒருவர் மதியாமல் இருப்பது.
மத்தேயு 8:14 என்ன சொல்லுகிறது? எல்லாரும் பார்க்கலாம். மத்தேயு 8:14 நம்ம படிப்போம். இயேசு பேதுருவின் வீட்டில் வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். பேதுரு வீட்டில் அவன் மாமியாரும் தங்கி இருந்திருக்கிறாங்க. அப்போ உடம்பு சரியாமல் இருந்திருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒருவர் வீட்டாரை ஒருவர் மதிக்கணும். மாமனார் தானே மாமியார் தானே நினைக்காதீங்க. அவங்களும் உங்களுக்கு ஒரு வகையில் அம்மா அப்பா. நீங்கள் அவளுக்கு மருமகன், அடுத்த மகன், மருமகள், அடுத்த மகள். உன் கூட பிறந்த உன் தம்பிடி, உன் அண்ணன்டி அப்படி பேசாதீங்க. பாரியா உன் அண்ணன், உன் தம்பி, உங்க அக்கா, உங்க தங்கச்சி அப்படி பேசாதீங்க. இரு குடும்பம் ஒண்ணுதான். இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இரு வீட்டாரை ஒருவர் மதிக்கணும். அதை மதிக்காம இருக்கும்போது சில சில காயங்கள் வழிகளை ஏற்படுத்துவீங்கன்னு அர்த்தம். இப்போ மனைவி வீட்டாரை நீங்க மதிக்கணும்னு வச்சுக்கோங்க, உங்க மனைவி ஒரு குறையா மனசுல இருக்கும். அது இருந்து இருந்து என்னைக்காவது நாள் வெடிக்கும். அதே கூட உங்க ஹஸ்பண்டுடைய குடும்பத்தாரை மதிக்காம இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது வெடிக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால ஒருவர் விட்டாரை ஒருவர் மதியாமல் இருப்பது சாத்தனுடைய தந்திரம். குடும்பத்தில் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காம ஒருவர் விட்டார் ஒருவர் கனமண்ணுங்கள். தன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்காமல் சொன்னார். பிறரையே நேசிக்கும் போது உங்க சொந்த பந்தங்கள், ரத்த பந்தங்களை நேசிக்க கூடாதா? கட்டாயமா நேசிக்கணும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அன்பின் மூலம் தான் வெளிப்படுத்தணும். நான் வல்லமை வெளிப்படுத்துறேன், வரங்களை வெளிப்படுத்துறேன். முதல்ல அன்பை வெளிப்படுத்துப்பா. இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துங்க. அந்த அன்பை வெளிப்படுத்தும் போது அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த குடும்பம் செழித்து வளர்ந்து ஓங்கும். ஏழாவதாக, குடும்பத்துக்குள்ளேயும் ஒருத்தர் மதிக்கணும். ஒரு குடும்பத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அதிகம் பாதிக்கப்படுறது மனைவி தான். பிள்ளைகளும் சேர்ந்து அந்த அம்மாக்களை கிண்டல் பண்ணுவாங்க, ஹஸ்பண்டும் சேர்ந்து கிண்டல் பண்ணி ஓட்டுறது. நிறைய குடும்பத்தில் பாதிக்கப்படுறது பெண்கள் தான். நீங்கள் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் மதிக்கணும். ஒருத்தர் பெரிய ஆள், ஒருத்தர் சின்ன ஆள்லாம் கிடையாது. குடும்பத்துக்குள்ள மனைவி அதிகமாக சம்பாதிச்சு புருஷன் கம்மியாக சம்பாதிச்சாலும், புருஷன் அதிகமாக சம்பாதிச்சு மனைவி கம்மியாக சம்பாதிச்சாலும், அல்லது மனைவி வேலைக்கே போகாமல் இருந்து கணவன் சம்பாதிச்சாலும் ஒருத்தர் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இவங்க அதிகம் படிச்சிருக்கலாம், இவங்க அதிகம் படிக்காமல் இருக்கலாம். இவங்க அழகாக இருக்கலாம், இவங்க அழகு இல்லாமல் இருக்கலாம். இவங்க பேக்ரவுண்டு பெருசாக இருக்கலாம், இவங்க பேக்ரவுண்டு கம்மியாக இருக்கலாம். அதெல்லாம் பிரச்சனை. நீங்கள் கணவன் மனைவி ஆயிட்டீங்க, நீங்கள் கிறிஸ்துக்குள் இணைக்கப்பட்டிருக்கீங்க, உடன்படிக்கை என்னுடைய கணவன் மனைவியாக இருக்கீங்க. பரலோகம் அதை பார்த்து கொண்டிருக்கிறது, பரலோகம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆகையினால ஒருத்தர் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆகையால் தான் பெண்களை ஆண்டவர் விழா எலும்பிலிருந்து எடுத்தார், ஈக்குவல், ஒன்னா இணைஞ்சிருங்கிறதுக்கு. அதனால குடும்பத்துக்குள்ளேயும் ஒருத்தர் மதிக்கிற பழக்கம் நமக்கு வர வேண்டும். கணவனோ மனைவியோ அறியாமையினாலோ அறிவீனமாகவோ தவறு செய்தால் அதை கிண்டல் பண்ணி பெருசாக்கி ஒன்றுமே நினைக்கக்கூடாது. அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் நீங்கள் மதிக்கணும். எட்டாவதாக பார்த்தீங்கன்னா, குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கும் பழக்கம் இல்லாமல் இருப்பது. நிறைய குடும்பத்தில் ஃபேமிலி ப்ரேயர் என்பது கிடையாது. இது ரொம்ப 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 ஆபத்து. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்ப ஜெபம் அப்படிங்கிறது சில ஊழியர்கள் குடும்ப ஜெபம் பண்ண முடியாது. ஏன் சொல்றீங்கன்னா, அவங்க ஊழியத்துக்கு போய்ட்டு லேட்டாக வருவாங்க, அல்லது தேவசமத்தில் உட்காந்துருப்பாங்க. அப்போ என்ன செய்யணும்? ஊழியர்கள் கவனிங்க, ஊழியர் செய்கிறவங்க வாரம் ஒரு முறையாவது உட்காந்து நீங்கள் 1 hour 2 hour டைம்ஸ் பேசி ஜெபிக்கணும். ஊழியம் செய்கிற குடும்பங்கள் கவனிங்க. பட் விசுவாசிகள், வேலைக்கு போகிறவங்க விசுவாசிகள் தினமும் நைட் குடும்ப ஜெபம் பண்ணுறது நல்லது. ஏன்னா நீங்கள் எப்படி தான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுவீங்க இல்லையா? 6 மணிக்கு 7 மணிக்கு 8 மணிக்கு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour 1 hour குடும்ப ஜெபம் பண்ணுறது மஸ்ட், ரொம்ப முக்கியம். இப்போ ஊழியர்கள் நிறைய வெளியில் போவாங்க, வருவாங்க, லேட்டாகும். அந்த மாதிரி காலகட்டங்கள் இருக்கிறனால நிச்சயமாக வீக்லி ஒன்ஸ், நான் பார்த்துருக்கேன் பெரிய பெரிய பிக் ஷாட், பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் மாதம் ஒரு முறை உட்காடுறாங்க குடும்பமாக, ஃபாஸ்டிங் போட்டு காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். சில வெளிநாடுகள் ஊழியம் போயிட்டு வர்றாங்க. அது ஊழிய ஷெட்யூல், பெரிய பெரிய ஊழியர்கள் பேர் சொல்ல விரும்பலை. ஆனால் குடும்பமாக மாதம் ஒரு முறை உட்காடுறாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்ப ஜெபம் இல்லாமல் இருக்கிறது சாத்தோட தந்திரம். நீ தனியாக ஜெபம் பண்ணிக்க, நான் தனியாக ஜெபம் பண்ணிக்கிறேன். நீ சாப்பிட்டு படு, நான் டிவி பார்த்துட்டு படுப்பேன், நான் செலவு பண்ணிட்டு படுப்பேன், எனக்கு வேலை இருக்குது, ஹோம்ஒர்க் இருக்குது. அந்த பேச்சே வேண்டாம். எவ்வளவு கடினமான பணி இருந்தாலும் குடும்ப ஜெபத்தை குறைந்தது 1/2 மணி நேரம் நீங்கள் செய்யும்படி நான் உன்னுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா சாத்தோட தந்திரத்தில் பெருசு என்னன்னு கேட்டிங்கன்னா, குடும்ப ஜெபத்தில் கை வைக்கிறதும் அதை கட் பண்ணுறது தான். தயவுசெய்து குடும்பமாய் நீங்கள் ஜெபிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து இந்த குடும்பத்தில் சாத்திர தந்திரங்களில் 9வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரவு செலவுகள் கணவன் மனைவி இருவரும் ஆலோசிக்காமல் இருக்கிறது. அதாவது ஒரு குடும்பத்துடைய வரவு செலவுகள்
கணவன் மனைவிக்கு தெரியும். சில இடத்துல மனைவிமார்கள் புருஷன் விட்டுருவாங்க, நீ பார்த்துக்கப்பான்னு, அது பிரச்சனையே இல்லை. சில இடத்துல மனைவிட்ட விட்டுருவாங்க, அம்மா நீ என்னமோ பண்ணியிருந்தா சம்பளம், அதுவும் சூப்பர், பிரச்சனையே இருக்காது. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருத்தர் பண்ணும்போது சூப்பர். அப்படி இல்லைன்னா 2 பேரும் கலந்து பண்ணுங்க, அது நல்லது. ஏன்னா ஒருத்தரை விட்டு கொடுக்குறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா கலந்து பண்ணுங்க. அதே போல் கணவனுக்கு தெரியாமல் பணத்தை மறைச்சி சேர்த்து வச்சு புடவை வாங்கிறது, வீட்டுக்கு கொடுத்துறது செய்யாதீங்க. அதே போல் கணவன்மார்கள் பணத்தை மறைச்சி வச்சுக்கிட்டு புருஷனுக்கு மனைவிக்கு தெரியாமல் 2000 நோட்டை பர்சுக்குள்ளே வைக்கிறது, வண்டிக்குள்ளே சொருகி வைக்கிறது, ஹலோ நோட்டுக்குள்ளே வைக்கிறதெல்லாம் மறைக்காதீங்க, நிச்சயமாக மறைக்காதீங்க. அதாவது சில கணவன்மார் பயங்கர குடிகாரனா ஊதாரியாக இருப்பான். அங்கே இருக்கிற மனைவிமார்களை பற்றி நான் சொல்லலை, ஏன்னா அங்கே சில வேலை செய்வாங்க, அதை நான் கண்டிக்க விரும்பலை, அதை விட்டுருங்க. குடிகார அயோக்கியனாக இருப்பாங்க. சில பேர் குடும்பத்தை பயங்கரமாக ஏமாற்றுவான், மனைவியை பயங்கரமாக ஏமாற்றுவான். அவன்கிட்ட சில சமயத்தில் பெண்கள் பணத்தில் கொஞ்சம் மறைப்பாங்க, அதை நான் சொல்ல விரும்பலை. நல்ல யோக்கியமாக உத்தமமாக இருக்கிற கணவன், உண்மையாக குடும்பத்துக்கு பணம் கொடுக்குற கணவன் நீங்கள் ஏமாற்றக்கூடாது. அப்போ அங்கே ஏமாற்ற சொல்ல, ஏமாற்ற நான் சொல்லலை, ஞானமாக இருக்குன்னு சொல்கிறேன். அன்பானவர்களே, நிறைய கணவன்மார்கள் மனைவிட்ட மறைப்பாங்க. ஏன் மறைக்கிறீங்க? உங்கள் அக்கா தங்கச்சி அனுப்புன்னு சொல்லுங்கள். என்ன பண்ண போகிறாங்க? அதை மீறி கோவப்பட்ட பட்டு போட்டு கத்தர் பார்த்து கொள்வார். என் அம்மாவுக்கு அனுப்புனேன், எங்கள் தங்கச்சிக்கு அக்காவுக்கு அனுப்புனேன், நல்லது கெட்டதுக்கு சொல்லுங்கள், தப்பு இல்லை. உங்கள் வரவுக்கு உட்பட்டு நீங்கள் அனுப்புங்க. அதே போல் மனைவிமார்கள் சொல்லுங்கள், உங்கள் அம்மாவை பணம் அனுப்பணுமா, புள்ளிக்கட்டை வாங்கி அனுப்புங்க, இன்னும் தப்பு கிடையாது. குடியா அப்படின்னு கேட்டு வாங்கி அனுப்புங்க. நான் ஹஸ்பண்ட் எனக்கு பணத்தை கொடுங்க, எங்கள் வீட்டுக்காரர் கொடுக்கணும்னு சொல்லி வாங்கி அனுப்புங்க. என்பான கத்துடைய பிள்ளைகளே, இந்த வரவு செலவில் கணவன் மனைவி ஒத்து போங்க, ஒத்துக்குத்த கலந்து ஆலோசிங்க. மறைச்சு நீங்கள் அதை செய்யாதீர்கள், அது பல குழப்பங்களை உருவாக்கிவிடும். அடுத்து பாருங்க, குடும்பத்தில் சாத்தான தந்திரங்கள் என்ன அப்படின்னா, பிள்ளைகளை ஒருதலை பட்சமாக வளர்ப்பது. நிறைய வீட்டில் பாருங்க, பையன் தான் எனக்கு, பொண்ணு தான் எனக்கு, அதெல்லாம் கிடையாது. பையனும் பொண்ணு ஒன்று தான். பொண்ணு புருஷன் வந்தால் போயிட்டே இருப்பா, பையன் பண்ணிட்டு வந்தால் போயிட்டே இருப்பாங்க. கர்த்தர் தாங்க கடைசி வரைக்கும் உங்களுக்கு, அது இருக்கட்டும். ஆனால் அதே சமயத்தில் பிள்ளைகளை டீம் பிரித்து வளர்க்காதீங்க. இவன் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுவான், இவன் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவான். உங்களுக்கு கர்த்தர் தான் சப்போர்ட் பண்ணணும். கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார், அவர் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? பிள்ளைங்க சப்போர்ட் வேண்டாம். அந்த அன்பு ஒரு நாளைக்கு எல்லாமே மாறி போயிடும். அவன் உங்களுடைய குடும்பம் போது மாறி போயிடும். நிறைய பிள்ளைகளை ஒருதலை பட்சமாக வளர்க்கவே கூடாது. உங்கள் அப்பா அப்புறா, உங்கள் அம்மா அப்புறா சொல்லி ஒருதலை பட்சமாய் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கக்கூடாது. அது மிக 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 தவறு. 2 பக்கம் பிள்ளைங்க நேசிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதில் கவனமாக இருங்க. நீங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறீங்கிறதோ ரொம்ப முக்கியம். ஏன்னா தலைமுறை தப்பாக போயிடும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருதலை பட்சமாக நீங்கள் வளர்க்கக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஒருவேளை தகப்பன் நடந்து கொள்வது ஒருதலை பட்சமாக தெரிஞ்சால் மனைவிமார்கள் தனியாக இருக்கும்போது ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லணும். அந்த பிள்ளைகளை வச்சுக்கிட்டே நீங்கள் ஒன் சைடு பண்ணுறீங்கன்னா அந்த பிள்ளைங்க மனசில் தப்பானதை விதைக்கிறீங்கன்னு அர்த்தம். அதில் ரொம்ப கவனமாக இருங்க. பிள்ளைகளை வளர்ப்பது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 11வது முக்கியமான விஷயம், குடும்பத்தில் சாத்தானின் தந்திரத்தில் 11வது விஷயம் ரொம்ப முக்கியமானது. இதை கணவன் மனைவி ஷார்ப்பாக கவனிங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திஸ் பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதாவது குடும்பத்தில் வயது மாறுதலை கவனிக்கணும். அதாவது கவனிக்காமல் இருக்கிறது ஆபத்து. கணவன் மனைவி கவனிங்க. குடும்பத்தில் வயது மாறுதல். இப்போ திருமணமான புதுசில் உங்கள் புருஷன் நீங்கள் என்ன சமைச்சு போட்டாலும் நல்லா சாப்பிட்ருப்பார். இளம் வயது, நாக்கில் காரம்லாம் எடுக்கும். இப்போ அவருக்கு 35 வயசு, 40 வயசு, 45 வயசு ஆயிருக்கும். அப்போ அந்த மாற்றம் ஏற்படுகிறது நீங்கள் கவனிக்க வேணும். அது புரியாமல் அவர் என்ன பண்ணுவார்னா, என்னம்மா காரமாக வச்சுருக்கேன் அப்படின்பாரு. நீங்கள் கூட குறை சொல்கிறீங்க சாப்பாடுன்னு சொல்லக்கூடாது. இன்னும் உப்பு ஜாஸ்தியாக இருக்குது. 35 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு எல்லாம் நாக்கு மாறிடும். 40 வயசில் என்ன உப்பு ஜாஸ்தியாக இருக்கும்பாங்க. ஏங்க நான் அதே மாதிரி தானே சமைக்கிறேன். உங்களுக்கு என்ன குழப்பம்னா, நீ கல்யாணம் ஆகும்போது என்ன சமைச்சு கொடுத்தீங்களோ அதே கைப்பக்குவம் அதே அளவு தான். உங்களுக்கு என்ன தெரியும், அவருக்கு வயசு மாறுதுன்னு தெரியாமல் நிலத்தில் நான் சமைக்கிறேன் உங்களுக்கு கோபம் வரும். நீங்கள் உங்கள் கோபம் ரைட்டு தான், ஏன்னா நீங்கள் அதே மாதிரி தான் சமைக்கிறீங்க. ஆனால் உங்கள் கணவருக்கு வயசு மாறுது, உடம்பு மாறுதுங்கிறத கவனிக்கணும். இதை நிறைய குடும்பத்தில் கண்டுக்கிறதே இல்லை. கவனிங்க, ரொம்ப முக்கியம். சகோதரியே, நீங்கள் நினைத்தா சமைக்கிறீங்க, சரியத்தான் சமைக்கிறீங்க. ஆனால் என்னென்ன ஒன்று மறந்துடுறீங்கன்னா,
உங்க வீட்டுக்காருக்கு ஆண்டொன்று போனால் வயதொன்று போகிறது, வயசு ஏறினே இருக்குது. அதை கவனிக்கணும். அதை கவனிக்காம அந்த ஆளு குறை சொல்றாரு, நீ எப்பெல்லாம் என் சாப்பாட்டை குறை சொல்றீங்க அப்படிங்கிறீங்க. அன்பான சகோதரியே, நீங்க செய்யறது சரிதான், சரியா சமைக்கிறீங்க. ஆனா ஒரு உடல்நிலை மாறுகிறது, நாக்குடைய தன்மை மாறுது. வயசு ஆக ஆக நல்லா கவனிங்க. வயசான உங்க ஸ்டைல அழகுன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? அது திரைப்படத்துக்கு தான் சரி. நிஜ வாழ்க்கையில உடம்புல மாறுதல் ஏற்படும். 35-40 வயசுக்கு மேல கொஞ்சம் சக்கரை கூடி இருந்தாலும் சக்கரை ஜாஸ்தியா தெரியும், கொஞ்சம் உப்பு இருந்தாலும் அதிகமா உப்பு தெரியும், கொஞ்சம் காரம் இருந்தாலும் அதிக காரமா தெரியும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்கள் என்னவா கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா இருக்கு, காரம் ஜாஸ்தியா இருக்குமாங்க. நீங்க கோச்சிக்க கூடாது, கோவப்படக்கூடாது. நீங்க புரிஞ்சுக்கணும், என் வீட்டுக்காரருக்கு வயசு ஏறிக்கிட்டு இருக்கு. நல்லா கவனிங்க. சின்ன தோசையா ஊத்தி சக்கரை தொட்டு கொடுத்தா 7 வயசு, நல்ல எண்ணெயை ஊத்தி முறுமுறு சுட்டு கொடுத்தா 17 வயசு. ஓகேவா? அதே தோசையை இன்னும் நல்லா பதமா ஊத்தி சட்னி விட்டா 27 வயசு. அதே தோசையை மொத்தமா ஊத்தி கொடுனா 37 வயசு, 40 ஆயிட்டுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? எனக்கு தோசை மொறு வேண்டாமா, மெதுவா மொத்தமா ஊத்தி கொடுனா வயசாயிட்டுன்னு அர்த்தம். ஹலோ, அதை புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஆமாவா இல்லையா? கல்யாண புதுசுல மொறுன்னு தோசை சுட்டு கொடுத்தீங்க, அந்த நறு சாப்பிட்டார். அது 27 வயசு, 20 வயசு. இப்போ உங்க வீட்டுக்கார வயசு என்ன? 40, 38, 37, 42, 43, 45. அப்ப என்ன செய்யும்? இந்த நாக்கு மாறும். நீங்க அது தெரியாம கோச்சிக்க கூடாது. அப்ப என்ன பாச செய்யணும்? உங்க சமையல் முறையை மாத்துங்க. சமையல் முறைய மாத்துங்க. 40 வயசு ஆயிட்டு தெரியுதுல, காரத்தை கொஞ்சம் குறைங்க. அவர் கேட்டா மட்டும் காரத்தை போடுங்க, சர்க்கரை கொஞ்சம் குறைச்சி போடுங்க. 40 வயசுக்கு மேல ஆக ஆக அவருடைய சுவை மாறும், யோசிக்கிற திறன் அதிகமாகும், கொஞ்சம் ஓட்டம் சுலவா இருக்கும். நீங்க அதை கவனிக்கணும். அதே போல ஆண்களுக்கு சொல்றேன், உங்க மனைவிக்கு கல்யாண புதுசுல சுறுசுறுப்பா வேலை செஞ்சிருப்பாங்க, இப்ப இடுப்பு வலிக்குதும்பாங்க. என்னடி கிளவி மாதிரி இடுப்பு வலிக்கு சொல்லக்கூடாது. வீட்டு வேலை செஞ்சு குமிஞ்சு நிமிந்து இடுப்பு எலும்பு கழுத்து எல்லாம் தேஞ்சி ஒரு பலவீனமா இருப்பாங்க. வேதம் சொல்றது பெண்கள் பலவீனமான பாண்டன்னு. அதை தெரியாம நீ வர சொன்னது கேட்ட, என்ன வாஷிங் மிஷின் கேட்கிற, என்ன கிரைண்டர் கேட்கிற, என்ன ஓவன் கேட்கிற, மிக்சி கேட்கறன்னு சொல்லக்கூடாது. திருமணமான புதுசுல அவங்க இளம் வயது, இளம் ரத்தம், குனிஞ்சு நிமிந்து ஓடி ஆடி வேலை செஞ்சாங்க. இப்போ அவங்களுக்கும் 35 வயசு ஆகிட்டு. பெண் எப்படி ஆண்களுக்கு நல்லா கவனிங்க, 38 வயசுக்கு மேலே ஆகிட்டு அந்த பலவீனம் தெரியும். அதுபோல பெண்களுக்கு 30 வயசுக்கு 32 வயசுக்கு மேலே தெரிஞ்சிடும். அதுதான் பெண் பிள்ளைகளை 21 வயசுல கட்டி கொடுத்து 24-20 வயசுக்குள்ள குழந்தைகளை பெற்று எடுத்துடணும். ஒரு பெண் 28 வயசுக்குள்ள குழந்தையை பெற்று எடுத்துடணும். எடுத்துட்டா அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் மருத்துவம் சொல்லுது, மருத்துவ அறிவு நீ தெரிஞ்சுக்கணும். பெண்களை நீங்க குறை சொல்லக்கூடாது. மனைவி பார்த்து என்ன நீ வர சோம்பேறி ஆயிட்ட அப்படிங்க கூடாது. அவங்க வேலை செஞ்சு கொஞ்சம் சுலவா இருப்பாங்க. நீங்க அவங்க உற்சாகப்படுத்தணும். கூட மாணவர்கள் வேலை செஞ்சு கொடுக்கணும். ஒரு வெங்காயம் வெட்டி தர வேண்டாம், ஒரு காய்கறி வெட்டி தர வேண்டாம். துணி துவைச்சு கொடுத்தாங்கன்னா இந்த கிளிப்பையாவது எடுத்து கொடுக்கணும். ஹலோ, கிரிப்பா சேர்ல படுத்துட்டு டிவியை பார்க்கக்கூடாது. பார்க்குற எத்தனை கணவன்மார் உங்க மனைவி துணி துவைக்கும் போது ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. சில பேர் உடம்பு நல்லா ஹெல்ப் பண்ணுவேன். ஏப்பா நீ ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம உடம்பு முடியாமல் படுக்க முடியுமா? நல்லா இருக்கும்போது ஹெல்ப் பண்ண உடம்பு முடியாமல் இருக்காதே. நல்லா இருக்கும்போது ஹெல்ப் பண்ணியிருந்தா அந்த மாதிரி உடம்பு முடியும் படுக்குது. அதுவே காப்பியும் போடணும், உனக்கு டீ போடணும், சக்கரை ஜாஸ்தி கம்மி, நினைச்சா டீ, சாயந்தரம் ஸ்நாக்ஸு, தட்டில் சோறு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும்ப்பா. ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா நீங்க? ஒரு பெண் உங்க பிள்ளைகள் உங்களை எல்லாம் வச்சு எப்படி சமாளிக்கிறாங்க யோசனை பண்ணி பாருங்க. வீட்டை கூட்டி பெருக்கி தண்ணி எடுத்து பாத்திரம் கழுவி எத்தனை வேலை யோசனை பண்ணி பாருங்க. நீங்க உங்க மனைவி தூங்க போறதுக்கு முந்தி அவங்க பெட்ல போய் படுக்கிறாங்கல்ல, அந்த முகத்தை பாருங்க. புருஷன் மாதிரிலாம் பாருங்க. அப்படியே வேதனையோட இடுப்பு பிடிச்சி அப்பா அப்படியே படுக்கும்போது பாவமா இருக்கும். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த அவங்க கட்டையை சாய்க்கும் போது அந்த பெட்ல படுக்கும்போது அப்பா சோத்துறாங்க அப்படிம்பாங்க. அது கொடுமையான ஒரு காட்சி. ஒவ்வொரு புருஷனும் முதல்ல பார்க்கணும். கல்வாரி சிலுவையை பார்க்கறதுக்கு அப்புறம் நீங்க அதை பார்க்கணும். அந்த பெண் குடும்ப தலைவி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவ அப்பா சில பேர் மத்தியானம் சமைச்சிட்டு அந்த ஷோபால உட்காருவாங்க பாருங்க. அப்பா முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியும். அப்பாட உட்காருவாங்க. இது ஆண்கள் கவனிக்கணும். பிள்ளைங்கள்லாம் உங்க அம்மா முகத்தை பாருங்க. அவங்க வேலை செஞ்சு முடிச்சுட்டு படுக்கும்போது அப்பான்னு படுக்கிற பிள்ளைங்கள்லாம் கவனிங்க. புருஷன்மார் கவனிங்க. ஒரு பெண் அவ்வளவு ஒரு குடும்பத்தில் முக்கியம். அதை உணரணும். 38-40 வயசு நம்ம அம்மாவுக்கு ஆயிடுச்சு,
இத்தனை வருஷமா சமைச்சு போட்டா எல்லாம் செஞ்சா அந்த வயது மாறுதலை அதை கவனிக்காம நீ சோம்பேறி ஆயிட்ட. வர வர நீ சரியில்லை சொல்லாதீர்கள். என் அன்பு சகோதரர்களே, புருஷமார்களே, மனைவி பார்த்து சொல்லாதீங்க. அவங்க வயசு மாறுது. 28 வயசு இருக்கும் போது குழந்தைய வச்சுக்கிட்டு மார்க்கெட்ல போயிட்டு வந்தா நீ போயிட்டு வருவீங்களா? ஹலோ ஆண்களே, ஒரு கையில பிள்ளை வச்சுட்டு ஒரு கையில பேக்கப் வச்சு மார்க்கெட் போயிட்டு வாங்க. பஸ்ஸில் இடம் பிடிச்சி போயிட்டு வண்டி எடுத்து முறுக்கிட்டு பிள்ளைய டேங்கில் வச்சுட்டு போறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு டவுன் பஸ்ஸுக்குள்ள ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு பேக் வச்சுட்டு அந்த பொம்பளை ஏறுவா பார்த்துருக்கீங்களா? அவதான் வீராங்கனை, அவதான் குடும்ப தலைவி. ஒரு கையில குழந்தை, ஒரு கையில பேக்கு, அதை வச்சுக்கிட்டு இந்த கூட்டத்துக்குள்ள பஸ்ஸில் இடிச்சுக்கிட்டு ஏறிக்கிட்டு அந்த பர்ஸ் எடுத்து டிக்கெட் போட்டுக்கிட்டு இறங்கி வீட்டுக்கு வருவா. மார்க்கெட் போயிட்டு ஊருக்கு போயிட்டு உங்களால முடியுமா? நீ ரிசர்வேஷன் பண்ணி ஏசி கோச்சு, ஏசி இல்லாத கோச்சு, வண்டி, காரு அப்படிதான் தான் நீங்க கிளம்புவீங்க. ஒரு பெண் அப்படி இல்லை. டிவியை பாருங்க, பட்டணத்தை கவனிச்சு பாருங்க. ஒரு பெண் அவ்வளவு உறுதியானவள், ரொம்ப முக்கியம். ஆனா வயசு ஆக ஆக பிள்ளை பெற்ற உடம்பு அல்லவா? நீங்க ஆம்பளை விடுங்க, பெண்களை பாருங்க. பிள்ளை பெற்ற உடம்பு, வீட்டு வேலை செஞ்ச உடம்பு, எல்லா சண்டைகளையும் வாங்கினது. சில பேர் அடிப்பான், அதையும் வாங்கிக்கிட்ட உடம்பு அந்த அம்மா. அதோட அந்த குடும்பம், அந்த அம்மா குடும்பம் நடந்தது. அதுக்கு 38-40 வயசு போது மாற்றம் ஏற்படும். அந்த அம்மாவை பார்த்து சோம்பேறி அப்படின்னு சொல்லக்கூடாது. வாஷிங் மிஷின் வாங்கி கொடுங்க, ஓகேவா? ஆமா, எல்லாம் வாங்கி கொடுங்க. அதனால வயசு மாற மாற குடும்பத்துல நீங்க அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ளாம நிறைய குடும்பத்துல பிரச்சனை. அதான் சாப்பாடு தந்துடும். சகோதரியே, உன் கணவனுக்கு 35 வயசு மேல ஆகிட்டா சாப்பாட்டு முறையை மாற்றணும். அதை ரொம்ப கவனிக்கணும். புருஷர்களே, உங்க மனைவிக்கு 32-34 வயசு ஆகிட்டுனா நீங்க அவங்களை கவனிக்கணும். ஏன்னா அவங்க குடும்ப வேலையை செஞ்சு பிள்ளைகளை பெற்று பலவீனமா இருப்பாங்க. அவங்கள சோம்பேறின்னு சொல்லக்கூடாது. ஒரு நாள் தூங்கட்டுன்னு விடணும். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே போலதான் உங்களோட வயதான தாய் தகப்பன் இருக்கிறாங்க வீட்டில். 60 வயசுக்கு மேலே ஆகிட்டா குழந்தை மாதிரி தான். சுடுதண்ணி கொடுப்பாங்க, சுடுதண்ணி போட்டு வைக்கணும். வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா கட்டாயமாக ஒரு ஹீட்டு சின்னதாக வாங்கி வச்சுக்கோங்க. கவனிங்க, அதை டக்குனு கேஸ்லேயே போட்டு கொடுக்கணும். அதை பெரிய ஃப்ளாஸ்காக வாங்கி வச்சு அதை நைட்டில் வெந்நீர் ஊற்றி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அடுப்பத்தை சிரமமாக இருந்தால் அந்த வயதானவர்கள், அவங்களுடைய பருவநிலை மாற்றங்கள், முதியவர்கள், அவங்கள பாரமாக நினைக்கக்கூடாது. அவங்க வீட்டில் இருக்கிறது ஆசீர்வாதம். அவங்க குடும்பத்தில் அனுபவம் பெற்றவர்கள். குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது ஆலோசனை சொல்லுவாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வயது மாறும்போது நம்ம அவங்களை நேசிக்கணும். வயதானவர்கள் அதே போல சின்ன பிள்ளைங்க அவர் வாலிபர்களாக மாறும்போது அதை புரிஞ்சுக்கணும். வயது மாற்றத்தை புரிந்து கொள்வது குடும்பத்துடைய முக்கியமான ஒரு பங்கு. கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, வயது மாற்றத்தை குடும்பங்கள் கவனிக்க வேண்டும். குடும்பத்துக்குள்ள கணவனுடைய வயது மாற்றம், புருஷனுடைய மனைவி மாற்றம், அந்த வயது மாற்றம், பிள்ளைகளுடைய வயது மாற்றம், நம்முடைய வயதானவர்கள் அவருடைய வயது மாற்றம், அதையெல்லாம் கட்டாயமா குடும்பத்தில் கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி அவன்கிட்ட அன்பா பேசி உணவு சாப்பாடு கொடுத்து நேசித்து கைகொத்து கொண்டு செல்ல வேண்டும். இல்லைன்னா பிசாசு தந்திரமா உள்ள புந்துருவான், குடும்பத்தை உடைச்சிருவான். நீங்க வயதாகிறது வயது மாற்றத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 12வது குடும்பத்தில் சாத்தோட தந்திரத்தில் 12வது என்னன்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவிகள் தங்கள் சண்டைகளை வெளியில் யாரிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உங்களுக்குள்ள வர சண்டையை வெளியில யார்ட்டையும் சொல்லாதீங்க. பக்கத்து வீட்டு அக்கா, எய்த்து வீட்டு அக்கா, உங்க ஃப்ரெண்டு, யார்ட்டையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. கேட்டால் பாஸ்டர் கிட்ட கூட சொல்ல வேண்டாம், பாஸ்டர் மட்டும் சொல்ல வேண்டாம். ரொம்ப முத்துனா மட்டும் சொல்லு, வேணா பஞ்சாயத்துக்கு அவங்க தான் வரணும். மற்றபடி வெளியில யார்ட்டையும் சொல்லாதீங்க. உங்க அப்பா அம்மாட்ட ஃபோன் போட்டு சொல்றது, இவங்க அம்மா அப்பாட்ட ஃபோன் போட்டு சொல்றது. உங்க கணவன் மனைவி சண்டைகளை வெளியில் யாரும் சொல்லாதீர்கள். 4 செவத்துக்குள்ள முடிச்சுக்கணும். சத்தமா வெளில வரக்கூடாது. வெளியில சொன்னீங்க சாத்தான் பூந்துருவான். 13 கணவனை பற்றி மனைவியோ மனைவியை பற்றி கணவனோ வெளியில் குறை பேசாதீர்கள். ஏன் கேட்குற, புதுசாக வந்து வாச்சிருக்கானு அப்படி சொல்லாதீங்க வெளியில. இன்னொரு ஆம்பளை கேட்பான், தப்பா உங்களை பார்ப்பான். அது மனைவியை பற்றி தப்பா பேசாதீங்க. எனக்கு வந்து வாச்சது இருக்கலாம், உண்மையாக கூட இருக்கலாம், அதை வெளில சொல்லக்கூடாது. உங்களுக்குள்ளே வச்சுக்கணும். கணவனை பற்றி மனைவியும் மனைவி பற்றி கணவன் வெளியில குறை பேசாதீங்க. பிசாசு உள்ள, தேர்ட் பர்சன் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கவனம். 14வது ஒரு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே ரொம்ப முக்கியங்கிறத மறந்துடாதீங்க. ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் ரொம்ப முக்கியம். வயசானவங்க, வயசாகாதவங்க, படித்தவங்க, படிக்காதவங்க, வேலை இருக்கிறவங்க, வேலை இல்லாதவங்க, வருமானம் கம்மி, வருமானம் ஜாஸ்தி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு குடும்பத்துக்குள்ள உள்ள இருக்கிற அத்தனை பேருமே ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இவங்க முக்கியமான பர்சன் கிடையாது,
இவங்க இம்பார்ட்டன்ட் பர்சன், இவங்க வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு குடும்பத்துக்குள் இருக்கிற அத்தனை பேரும் முக்கியமானவர்கள். அதை மறந்துடாதீங்க. அந்த முக்கியத்துவம் குறையும் போது பிசாசு உள்ள புந்துடுவான். அடுத்து 15வது நான் சொல்றேன், வருஷத்துக்கு ஒரு முறையாவது, இயர்லி ஒன்ஸ், வருஷத்துக்கு ஒரு முறை ஃபேமிலியா ஒரு டூர் போங்க. பாஸ்டர் டூர் எங்க பாஸ்டர் போறது? பக்கத்தில் இருக்கிற கருணையாவுக்காக போயிட்டு வாப்பா, செலவு பண்ண முடியலன்னா. வெளிநாட்டிலேருந்து இங்கே வர ஃபாரினர்ஸ் எல்லாரும் பெரிய பணக்காரன் கிடையாது. வெளிநாட்டில் இருக்கிற எல்லா வெளிநாட்டினரும் தங்கள் வருமானத்தில் ஒரு பங்கை சேர்த்து வைத்து வருஷத்துக்கு ஒரு முறை டூர் போகிறாங்க. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படி ஃபேமிலி டூர் வருஷத்துக்கு ஒன்று போங்க. அதேபோல் 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஃபேமிலியாக ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க. ஐயோ காசு போய் நினைக்காதீங்க, இப்போ மட்டும் என்ன காசு சேர்த்துட்டீங்க. 2 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஒரு டின்னருக்கு போங்க. 7 மணிக்கு ஹோட்டலுக்கு போங்க. நல்லா 9-10 வரைக்கும் உட்காந்து சிரித்து பேசி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு வாங்க. அது ரொம்ப நல்லது. அதே போல் கணவன் வேலைக்கு போனால் மனைவி பகலில் ஒரு முறையாவது ஃபோன் பண்ணி விசாரிங்க. அப்படியே மனைவிக்கு நீங்கள் அலுவலகத்தில் இருந்து ஒரு முறையாவது வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விசாரிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே உங்கள் குடும்பத்துக்குள்ள சாத்தானுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. இதெல்லாம் செய்யாமல் இருக்கும் பொழுது சாத்தான் உள்ள நுழைஞ்சிருவான். இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறதா சாத்தானின் தந்திரங்கள். ஏன்னா குடும்பம் ரொம்ப முக்கியம். உங்கள் குடும்பம் உடைக்கப்பட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அன்பானவர்களே, உங்கள்கிட்ட ஒரு காஸ்ட்லியான கார் இருக்குது, அது ஆக்சிடென்ட் ஆகிட்டுனா வேற கார் வாங்கிடலாம். உங்கள்கிட்ட ஒரு அழகான வீடு இருக்குது, அதை இடிச்சுட்டு வேற வீடு கட்டிடலாம். ஆனால் குடும்பங்கிறது ஒரே ஒரு முறை தான் கர்த்தர் தந்தது. அந்த ஒரு வாழ்க்கையை உடைச்சிட்டிங்கன்னா திரும்ப கட்டுறது ரொம்ப கஷ்டம். எனவே தேவன் தந்த இந்த நல்ல குடும்பத்தை, தேவன் இணைத்த இந்த நல்ல இணைப்பை நீங்கள் பத்திரமாய் தேவனுடைய வேத வசனத்துடைய ஞானத்தோடும் பரிசுத்தாவின் பலத்தோடும் இயேசுவின் நாமத்தில் காத்து ஒரு குடும்பத்தை நல்ல ஒரு குடும்பமாக, யோசுவா சொன்னார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செய்வோம் என்கிற அந்த வெற்றி முழக்கத்தை நீங்களும் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் குடும்பத்தில் சாத்தானின் தந்திரங்கள் என்ன என்பதை குறித்து பிள்ளைகளுக்கு நீர் பேசும்படி கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் சாத்தான் நுழையக்கூடாது. அவன் நுழைவதற்கான வழிகளை இயேசுவின் நாமத்தில் அடைக்கிறோம். அந்த தடைகளை உடைக்கிறோம். கர்த்தருடைய கரம் மகிமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஒவ்வொரு குடும்பம் இயேசுவின் நாமத்தில் பாதுகாக்கப்படுவதாக. ஏசப்பா, நீங்க சொன்னீங்க, நான் சொல்லிய இந்த வார்த்தையின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன் சொன்னீங்களாப்பா. அப்படி உங்க வார்த்தையினால குடும்பத்தை கட்டணும். உங்க வார்த்தையினால தன் குடும்பத்தை கண்மலை மேல் கட்டுகிற புத்திசாலிகளாய், ஞானவான்களாய் இந்த பிள்ளைகள் மாறட்டும். இந்த கிருபை செய்வீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம், அன்பு, கணவன் மனைவி அன்பு, பிள்ளைகள் மேல் அன்பு, ஒரு மனம் பெருகட்டும் என்று சொல்லி வாழ்த்து ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.